இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். எங்கள் அக்கா வீட்டில் வந்து சப்பாத்தி, அதுக்கு தாலும், அப்புறம் வந்து உப்புமாவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து உப்புமா சாப்பிட மாட்டார். அதனால் உப்புமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சப்பாத்தி அவருக்கும் என் பையனுக்குமே கொடுத்து விட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு சப்பாத்தி கொஞ்சம் தால் போட்டு, அவருக்கு அதிலே சப்பாத்திலே தால் போட்டு ஒரு டப்பா போட்டு வச்சாச்சு. என் பையன் வந்து தால் வேண்டாம், நான் சக்கரை வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி சக்கரை போட்டு அதை ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டான். கொஞ்சம் தால் இருந்தது, நான் அதை வந்து உப்புமாவில் கொஞ்சம் போட்டு நான் அதை காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு. நம்மளாம் சமைக்கும் போது யோசனை பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணுவோம். அதை மாதிரியே இப்போ எங்கள் வீட்டுக்காரர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நாளைக்கு என்ன செய்யணும் அப்புறம் நான் நேற்று சொன்னேன் பூண்டு குழம்பு வச்சுட்டு அப்பளம் வறுத்துடு அப்படின்னு. அதே மாதிரி பூண்டு உரித்து கொடுத்தேன். நான் காலையில் எழுந்துச்சி பூண்டு குழம்பு பண்ணார். புளி ஊற்றி நல்லா காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தார் திக்கா. இதில் கொஞ்சமாக ஊற்றி சாதம் கலரி என் பையனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த பூண்டெல்லாம் போட்டால் பிடிக்காது அவனுக்கு. சரி சாயந்தரம் வந்தோடனே சாதம் போட்டு பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு ஊட்டிடலான்னு சொல்லிவிட்டு மேலாக்க ஊற்றி அவனுக்கு சாதம் கலரி கொடுத்துட்டேன். என் பையனுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்லா பூண்டெல்லாம் போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தேன். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தான் வறுத்தார். இது வந்து நார்மல் அப்பளம் தான், பாப்புலர் அப்பளம். ஏன்னா அந்த வடுவெல்லாம் அந்த ஜவ்வரிசி அப்பளம்லாம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து என் பையனுக்கு ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.